ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. சமீபத்தில் தான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்தது. பிறந்த தமிழ் புத்தாண்டுடைய ஃபர்ஸ்ட் மாதம் சித்திர மாதம். இந்த சித்திர மாதம் ஆன்மீக ரீதியாக சிறப்பான மாதமாகவும், அறிவியல் ரீதியாகவும் முக்கியமான மாதமாகவும், ஜோதிட ரீதியாக எச்சரிக்கை மாதமாகவும் குறிப்பிடப்படுது. இந்த சித்திர மாதத்தில் ஃபர்ஸ்ட்லே சித்திரையுடைய அமாவாசையானது வருது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலுடைய 17ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சுக்கிர ஹோரையில் இந்த அமாவாசை நிறைஞ்சு இருக்கிறதுனால இது சுக்கிர அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக மாறுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலிருந்து என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் கிரகங்களால் பெரிய சம்பவம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன செய்யணுமோ அந்த மாதிரி இருங்க. கிரகங்களால் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும், நடக்காமல் இருக்காது. ஸோ என்ன நடந்தே தீரும், ஏது நடந்தே தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கும்ப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பரிகாரம். இது சித்திர அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ அதனால் இந்த சித்திர அமாவாசையை சாதாரணமாக விடக்கூடாது. இந்த சித்திர அமாவாசையில் கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் கிரகங்களால் என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். சித்திர மாதத்தில் அமாவாசை தினமானது 17/4/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருளை கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த வீடியோ. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பண ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பண ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் முடித்துவிட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சும தீர வேண்டும் என்று எழுதுங்க. திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எழுதணுமோ எழுதுங்க. குறிப்பிட்ட இந்த பிரச்சனை விலக வேண்டும் அப்படின்னு பர்சனலாக இருந்தால் அதையும் எழுதுங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில் எழுத வேண்டும். முக்கியமாக குறிப்பு எழுதாத பேனாவில் பண ஓலையின் மேல் எழுத வேண்டும். நீங்கள் எழுதியது அடுத்தோர் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி, நெல்லி மரத்துக்குச்சி, மாதுளை மரத்துக்குச்சி இது போல் ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பண ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜையில் வைக்கணும். அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜையில் வைத்திடணும். அடுத்த 15 நாட்கள் அந்த பண ஓலை பூஜையில் இருக்கணும். அடுத்து சித்ரா பௌர்ணமி திதி வரக்கூடிய நாளில் அந்த பண ஓலை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும். மீண்டும் வரக்கூடிய அமாவாசை திரும்ப வரும்ல, அடுத்து அந்த அமாவாசை நாளை இரவு 9 மணிக்கு மேல் அந்த பண ஓலை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பில் கொடுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம், ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன்.
அதுவும் பண ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காக தான் முன்கூட்டியே இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இந்த வருடம் பிறந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் உங்களை வந்து அடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறிட்டிங்கன்னா திரும்ப அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் உடனே இந்த அமாவாசையில் நன்மைக்காக இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் அமாவாசை பரிகாரத்தை பார்த்தீங்க. இப்போ இந்த சித்திரை அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்குங்க. வாங்க பார்க்கலாம். எதையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற கும்பராசினியர்களே, இந்த வருட புத்தாண்டுடைய சித்திரை மாதத்தில் அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2ல் ராகுவோ அஷ்டமத்தில் கேதுவோ இருந்து இந்த அமாவாசை தொடங்கிறதுனால உங்கள் ராசிக்கு மனக்குழப்பங்கிறது அதிகரிக்கும். அதோடு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. எந்த செயலையும் நினைத்தவுடன் செய்ய இயலாது. அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தொழிலில் கூட சில இடையூறு வந்து சேரும். தொகை வருவதில் கூட தாமதங்கள் ஏற்படும். எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இந்த அமாவாசையில் அவசியம். இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான். இந்த சித்திரை அமாவாசையில் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குது. அதுவும் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது உங்கள் ராசிக்கு சுகாதிபதியானவர் சுக்கிரன், தனதாபதியானவர் குருவாக வராரு. இவர்களுடைய பரிவர்த்தனை யோகம் அற்புதமான யோகமாகும். அதோடு பொருளாதார முன்னேற்றம், புது முயற்சியில் வெற்றி, தொழிலில் கூடுதல் லாபம் போன்றவை ஏற்படும். அதுக்கான நேரம் இது. சம்பள உயர்வின் காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமாவாசையாக இந்த அமாவாசை அமைகிறது. அதோடு இந்த சித்திரை அமாவாசையில் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் சஞ்சரிப்பதால் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் பகையாக மாறுவாங்க. சிறிய காரியத்திற்கூட அதிக அலைச்சலோ அதிகம் நீங்கள் டைம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இதனால் மனைவி நிறைய பாதிப்பாகும். மனம் லேசாகிறது. உடல் உபதைகள் தீர மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமாவாசையில் உருவாகும். எதிர்பாராத இடமாற்றம் மனக்கவலையை அதிகரிக்க வைக்கும். மெயினாக விரயங்கள்லேருந்து விடுபடவும், வீண் வாக்குவாதங்கள்லேருந்து அகலவும், தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கவும் ராகு கேதுகளுக்குரிய பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்வது நல்லது. அப்படி செய்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் மேச ராசிக்கு புதன் வராரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்குறாரு. பஞ்சம அஷ்டபதியான புதன் சூரியனோடு சேரும் பொழுது பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவம் நடைபெறும். அவர்களுடைய கல்யாண முயற்சிகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடையகளோ, உடன் பிறப்புகள் வழியே நன்மை ஏற்படும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வாகன யோகமும் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த மாதிரி புதிய புதிய வாய்ப்புகள் இந்த ஒரு யோகத்தினால இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு வந்து சேரும். ஃபைனலாக இந்த சித்திரை அமாவாசையில் மிதுன ராசிக்கு குரு செல்ல இருக்கிறார். அதன் பார்வை பலத்தால் உங்கள் ராசி புனிதமடைகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். இடம் பூமி சேர்க்க வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும். பெற்றோர் வழி உறவில் இருந்த விரிசல் அகலோ. அவர்களுடைய ஆதரவோடு தொழில் வளத்தை பெருக்கி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும். திருமண முயற்சியும் கைகூடும். ஆக மொத்தம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கும். பொதுவாக சொல்லணும்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த அமாவாசையில் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிட்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை அமைய போகுது. இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.